பேசு. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம்ப்பா. வார்த்தையின் பெரிய வாழை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆகையானவரே, எங்களை வழிநடத்துறது நீங்க. வார்த்தையில இருக்கக்கூடிய உண்மைகளை, மறை ரகசியங்களை எங்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. எல்லாரோட தேவை உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தோட நோக்கம் என்ன, எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கோம், இதை எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நன்றி தகப்பன். பிரச்சனைகள் மத்தியில துன்பம், வருத்தம், வேதனை, பொருளாதார பிரச்சனை, இதெல்லாம் எப்படி மேற்கொள்றது? எங்களோட சிந்தனையில் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. வசனத்தின் மூலமாக எங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க பேசுறதுக்காக நன்றி. உண்மை மட்டும்தான் நமக்கு விடுதலை தர முடியும். அந்த உண்மையை ரொம்ப எளிதான முறையில எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise Jesus, praise God. சிந்தனையில நடக்கக்கூடிய போராட்டத்தை பத்தி பார்க்க போறோம். நமக்கு தெரியும், மனிதன் 3 பகுதி: ஆவி, ஆன்மா, சரீரம். இந்த சரீரம்ன்றது பிசிக்கல் பாடி நம்மளோட ஐம்புலங்களை சார்ந்தது, உணர்வுகளை சார்ந்தது. நம்ம பார்க்கறது, கேட்கறது, உணர்றது, நம்மளோட 5 சென்சஸை டிபெண்ட் பண்றதுதான் நம்மளோட சரீரம். அது பிசிக்கலா நம்மளுக்கு தெரியக்கூடியதான் நம்மளோட சரீரம். இந்த ஆவியும் ஆன்மாவும் ரெண்டுமே ஆவிக்குரியது. ஆவி, ஆன்மா, முன்னாடிலாம் 2 வார்த்தையுமே ஒரே மாதிரி தான் தோணும். ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால நமக்கு புரியும்படி சொல்ல போனா, ஆன்மாவை சிந்தனைன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட சிந்தனை, நம்மளோட உணர்வு, உணர்ச்சி, நம்மளோட தேர்வு. சிந்தனை, உணர்ச்சி, நம்மளோட தேர்வு, இதெல்லாமே நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். நம்மளோட டெசிஷன் இதெல்லாம் எங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா. ஆன்மாக்கு இன்னொரு வார்த்தை புரியறதுக்கு ஈஸியா இருக்கணும்னா நம்மளோட சிந்தனை. அப்ப இந்த ஆவிக்குரிய, அப்ப ஆவி ஆன்மா ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல் தான். இந்த ஆவியும் ஆன்மாவையும் நம்மளுக்கு புரியும்படி, அதை பிரித்து நமக்கு புரியும்படி சொல்லி கொடுக்குறது கடவுளோட வார்த்தை. கடவுளோட வார்த்தை இரு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய ஒரு வாள். ஆவியும் ஆன்மாவையும் ஊருடையது அப்படி சொல்லி தமிழ்ல இருக்கும். இங்கிலீஷ்ல God's word is a sword that differentiates between the spirit and soul. வாசிக்கிறேன், நான் ஸ்கிரிப்சரை வாசிக்கிறேன். நான் இங்கிலீஷ்ல தான் வாசிக்கிறேன். நீங்க வாசிப்பீங்களா? நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Hebrews chapter 4:12. God's word is a double-edged sword. இந்த உண்மை நமக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா, இந்த சிந்தனையில நடக்கக்கூடிய மாற்றம், சிந்தனையில நடக்கக்கூடிய போராட்டம், For the word of God is எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். For the word of God is quick, powerful, sharper than any two-edged sword. எந்த கூர்மையான ஆயுதத்தை கம்பேர் பண்ணும்போது இறை வார்த்தை ரொம்ப கூர்மையானது, ரொம்ப ஷார்ப்பானது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, then the two-edged sword, piercing even the dividing asunder of soul and the spirit, and of joint and marrow, and discern of thought and the intents of the heart.
தமிழ்ல வாசிக்கிறீங்களா? ஆமா சிஸ்டர். ஆஹ் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் நிறைந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவின் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அப்போ ஆவி ஆன்மா வந்து பிரிச்சு பார்க்க முடியாது, ஏன்னா ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல் ரூம்ல இருக்கக்கூடியது. ஆனா ரெண்டையும் நமக்கு பிரிச்சு அதுக்கான வித்தியாசத்தை நமக்கு வெளிப்படுத்துறது எது? இறை கடவுளோட வார்த்தை. கடவுளோட வார்த்தை எப்படிப்பட்டது? 3 விஷயம். ஆற்றல் என்ன வாசித்தீங்க? God's word is sharper, powerful, வாய்ந்தது, உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய, ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய. உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, கூர்மையா இருக்கக்கூடிய. அப்ப இந்த இறை வார்த்தைய வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆவியும் ஆன்மாவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். எலும்புல இருந்து எலும்பு மஞ்சள் பிரிக்க முடியாது. அதை பிரிக்கணும் அப்படின்னா ரொம்ப கூர்மையான ஒரு ஆயுதம் தான் பிரிக்க முடியும். அப்படி இருந்தாலும் அது பிரிக்க முடியாது. ரெண்டும் இட் வில் பி வெரி ஜாயின் டுகெதர். அப்போ இறை வார்த்தை, அப்போ நம்மளோட மனிதன் மட்டும்தான் ஆவிக்குரிய மனிதன். வேற எதுவுமே, வேற எந்த ஜீவராசியும், உலகத்துல இருக்கிற எந்த ஜீவராசியும் ஆவிக்குரியது கிடையாது. மனிதன் மட்டும்தான் ஆவிக்குரியவன். அப்போ இந்த ஆவியும் ஆன்மாவையும் நம்மளுக்கு புரியறதுக்கு நம்மளுக்கு என்ன முக்கியம்? கடவுளோட வார்த்தை முக்கியம். கடவுளோட வார்த்தை தான் இரு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய வாழை காட்டிலும், ரொம்ப கூர்மையா இருக்கக்கூடிய வாழை காட்டிலும் ரொம்ப வல்லமையை மிக்கக்கூடியதான் இறை வார்த்தை. நம்மளோட ஆவியும் ஆன்மாவையும் கடைசியில வாசித்தீங்க, அந்த சிந்தனையும் அது நோக்கங்களையும் அது வாசிங்க. அண்ட் இஸ் a discerner of thoughts and the intent of the heart. அந்த கடைசி லைன். ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டை மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் தூக்கி பார்க்கிறது. உள்ளத்தின் சிந்தனையும் நோக்கங்களையும். சரி, இப்போ இதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய மனிதனுடைய இயல்பு என்ன? ஆவியா மனிதன் மட்டும் ஆவிக்குரியவன்? அப்படி என்னது மனுஷன் கிட்ட ரொம்ப why human being are so unique, so special? இந்த உண்மை தெரிஞ்சாதான் நம்மளால இது படிக்க முடியும். இந்த சிந்தனையில எப்போ ஒரு மாற்றம் வந்தது, சிந்தனையில நடந்த மாற்றத்தினால நம்மளுக்கு என்ன நடந்தது, இதை பத்தி பார்க்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம். நமக்கு தெரியும் கடவுள் வந்து இந்த பூமியை எப்படி உருவாக்குனாங்கன்றது தெரியும். வார்த்தைனால உருவாக்குனாங்க. வார்த்தை இல்லாம எந்த ஒரு படைப்பும் கிடையாது. கடவுள் வந்து தொடக்கத்துல இருந்து ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசித்து பார்க்கும்போது எப்படி வார்த்தையை வச்சு எல்லாத்தையும் உருவாக்குனாங்கன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும், பறவையும் சரி, மீன்களா இருந்தாலும் சரி, மிருகங்களா இருந்தாலும் சரி, மரம் செடி கொடியா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வார்த்தையினால உருவாக்குனாரு. மனிதனை எப்படி உருவாக்குனாரு? மனிதனை மண்ணில் இருந்து. அப்போ மனிதனை, அப்ப நம்மளோட புரிதல் என்ன? மனிதனை வந்து மண்ணுல இருந்து உருவாக்கி அவங்களோட சுவாசத்தை கொடுத்ததுனாலதான் மனிதனை வந்து ஆவிக்குரிய மனிதன். வேற எந்த ஒரு படைப்பையும் இப்படி படைக்கல, அப்படிதானே? மனுஷனை மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா படைச்சாங்க. மற்றதெல்லாம் உருவாகுத, வானத்துல பறவை உண்டாகுத, நிலத்துல மிருகங்கள் உண்டாகுத, மரங்கள் உண்டாகுதுன்னு சொல்லி படைச்ச கடவுள் மனுஷனும் உண்டாகுது அப்படி சொல்லாம என்ன சொன்னாரு? என்ன பண்ணாரு? மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கி நாசியின் சுவாச காற்றால் அவனுக்கு ஜீவனை கொடுத்து ஜீவாத்மா ஆனா. அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல, அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில்
உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். மனிதன் உயிருள்ளவன் ஆனான். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இதுதான் இப்படிதான் உருவாக்குனாங்க. ஆமா, ஓரளவுக்கு இது உண்மைதான், இப்படிதான் உருவாக்குனாங்க. ஆனா கடவுளோட சுபாவத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் எதையுமே வார்த்தை இல்லாம உருவாக்கல. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? இரு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க உயிர் உள்ள வார்த்தை அப்படின்னு சொன்னோம். அதுவும் வார்த்தை என்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வெப்பன். அதனாலதான் கூர்மையுள்ள வாளை காட்டிலும் ஒரு வெப்பனை கம்பேர் பண்ணி கடவுளோட வார்த்தை சொல்றாங்க. ரொம்ப ஷார்ப்பான ஒரு வெப்பனை, ரொம்ப ஷார்ப்பான, இரு பக்கமும் கூர்மை, இப்படி வெட்டும் இப்படி வெட்டும், இரு பக்கமும் கூர்மையா அது எவ்வளவு ஷார்ப். அந்த காலத்து வாள்லாம் இரு பக்கமும், ஒரு பக்கம் இல்லை, இரு பக்கமும் ஷார்ப்பா இருக்கும். ஆனா அதை காட்டிலும் கூர்மை உள்ளதுதான் இறை வார்த்தை. அப்போ கடவுள் நானும் அப்படி நினைச்சிருந்தேன், மனுஷன் மட்டும் ஆவிக்குரியவன்றதுக்கு முக்கியமான காரணம் கடவுள் அவரோட சுவாசத்தை மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு, வேற எந்த ஒரு உயிரினத்துக்கு அவர் கொடுக்கல. அதனாலதான் மனுஷன் ஆவிக்குரியவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கும் மேலாக அதை விடையும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயம் நடக்கலன்னா இந்த விஷயம் நடக்காது. அந்த விஷயம் முதல்ல நடந்தது, அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப வல்லமையானது, ஆற்றல் மிக்கது. அந்த விஷயம் இல்லாம இந்த படைப்பு கடவுள் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி என்ன அந்த ஒரு விஷயம்ன்றத பார்க்கணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 - 28 வாசிங்க. அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களை உண்டாக்குவோம் அப்படின்னு இருக்கா. இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னு சொல்றேன். And God said, சொன்னாருன்னு இருக்கும். ஒருவேளை நீங்க தமிழ்ல கேஜிவி வெர்ஷன் எடுத்து வாசித்தா அதுல சொன்னாருன்னு இருக்கலாம், எனக்கு தெரியல, இருக்கலாம். இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, உண்டாக்குவோம்னு சொன்னாங்க. இங்க இங்கிலீஷ்ல எப்படி இருக்கணும்? And God said. அப்போ ஆமா, மண்ணில இருந்து கடவுள் மனுஷனை படைச்சு அவர் இந்த உருவத்துக்கு சுவாசத்தை கொடுத்து உருவாக்குனது சரிதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு செயல் இருந்தது, அது வார்த்தை. கடவுள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம செய்ய மாட்டார். அந்த சொல் இல்லாம ஒரு விஷயம் நடக்காது. சொல்லினாலதான் ஒரு விஷயம் நடக்கும். இங்கே அந்த சொல் என்ன அப்படின்னா, என்ன சொன்னாரு? And God said, கடவுள் சொன்னாரு, மனிதனை நம் உருவிலும் நம் சாயலையும் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன சொன்னாங்க. சொல்லாம அது நடந்திருக்காது. எப்படி? And let us make man in our likeness, in our image, and let them have dominion. வாசிங்க தமிழ். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். ஆளட்டும் என்றார் சொன்னாருன்னு இருக்கா. ஆமா, ஆளட்டும் என்றார். அப்போ இந்த சொல் இல்லாம அந்த செயல் கிடையாது. மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சொல் இருந்துச்சு. அந்த வார்த்தை இல்லாம மனுஷனோட படைப்பு கிடையாது. மிருகங்கள், மரம், செடி, கொடைகளை படைச்ச கடவுள் மனுஷனை மட்டும் விசேஷமா அப்பவும் சொன்னாரு. அப்ப சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப எப்படி சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ஆதி தொடக்கத்துல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, நான் வசனத்தை மட்டும் சொல்றேன். And God said, and God said, God saidனே வரும். ஆறாவது வசனம், தொடக்கத்துல இருந்து வரும். 3வது வசனத்துல இருந்து சொன்னார். And God said, let there be light, and there was light. கடவுள் ஒளி உண்டாகுதுன்னு சொன்னாங்க, ஒளி இருந்தது. 4வது வசனம், God saw the light was good. 6வது வசனம், and God said, let there be firmament in the midst of the water. நிலத்தையும் நீரையும் பிரிச்சாரு. அப்போ God said தான் வரும். அதுக்கப்புறம் 9வது வசனம், and God said, let the water under the heaven be gathered together in one place.
கடவுள் சொன்னாரு. And God said, 11வது வசனம், and God said, let the earth bring forth grass, the herb yielding seed. மரங்கள் உண்டாகுது, அதுக்குரிய விதைகள், அதுக்குரிய விதைகளுக்கு அளவுக்கு மரங்கள் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு அப்பவும் சொன்னாரு. And God said, let there be light in the firmament. வானத்துல இருக்கிற சூரியன், நட்சத்திரம், நிலா இதெல்லாத்தையும் படைச்சாரு. அதுக்கப்புறம் இப்படியே நம்ம வாசிச்சு பார்த்தா கடவுள் சொன்னாரு. 20வது வசனத்துல God said, let the water bring, மீன்களை உருவாக்குனாரு சொல்லால. And God said, 24வது வசனம், God said, let the earth bring forth the living creation. God said சொல்லிட்டு கடவுள் சொன்னார் சொல்லிட்டு தான் எல்லா படைப்பையும் படைச்சாங்க. மனுஷனை படைக்கும் போது 26வது வசனத்துக்கு வரும்போது அப்பவும் கடவுள் சொன்னாங்க. ஆனா அந்த இது வரைக்கும் சொன்னதுக்கும் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, வேறுபாடு இருக்கு. அது வரைக்கும் வானத்துல பறவைகள், வானத்துக்கிட்ட பேசினது, பூமியில மரங்கள், பூமி அந்த அட்மாஸ்பியர்கிட்ட பேசி அந்த ஜீவராசி உருவாக்குனாரு. கடல் நீர்ல மீன்கள் உருவாக்கட்டும் சொல்லிட்டு அதோட அட்மாஸ்பியர் கிட்ட பேசி மீன்கள் உருவாக்குனாரு. அது வரைக்கும் அப்படி சொல்லி படைச்ச கடவுள் இப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்பவும் சொன்னாரு. ஆனா இந்த தடவை அவர் நிலத்துல மனுஷன் உருவாகுத அப்படி சொல்லல. இந்த தடவை எப்படி சொன்னார் அப்படின்னா, தன்கிட்டயே அவரு பேசுறாரு. எப்படி கடவுள் தன்னிட்டையே அவர் சொல்றாரு, உருவாக்குவோம். இட் இஸ் அ ப்ளூரல், சிங்குலர் டேர்ம் கிடையாது, ப்ளூரல் வேர்ட். அப்போ பிதா, சுதன், பரிசுத்தாவியானவர் 3 பேர் இல்லாம எந்த ஒரு படைப்பும் உருவாக்குவோம் சொல்லும் போது கடவுள் ஆவிக்குரியவர். கடவுள் சொன்ன வார்த்தை மனிதனானார். வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவும் பிரிச்சு பார்க்க முடியாது. வார்த்தை தான், கடவுளோட வார்த்தை தான் மனுஷனும் இந்த பூமிக்கு வந்தது. தன்னோட நிலையை தாழ்த்தி மனிதனாக வந்தது இயேசு கிறிஸ்து. பிதா, சுதன், பரிசுத்தாவியானவர் மூவரும் ஒண்ணுதான். they are involved in creation. இந்த தடவை மனுஷனை படைக்கும் போது என்ன சொன்னாருன்னு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அவர் சூழ்நிலைகிட்ட பேசல, அவர் அட்மாஸ்பியர்கிட்ட பேசல, ஆனா அவர் தன்னிட்டையே பேசுறாரு. இப்போ உதாரணத்துக்கு கடல்ல இருக்கிற மீனை தூக்கி நிலத்துல வச்சா என்ன ஆயிரும்? செத்து போயிடும். நிலத்துல இருக்கக்கூடிய மிருகத்தை கடல்ல போட்டா செத்து போயிடும். மரத்தை தூக்கி கடலை போட்டா செத்து போயிடும். இப்ப பறவையோட ரெக்கையை வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்ல மொட்டையா கட் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நாள் பூச்சி ட்ரை பண்ணும், அதுவும் என்ன பண்ணிடும், பறக்க முடியாம அதுவும் செத்து போயிடும். அதோட சூழ்நிலை எப்படி அதோட சூழ்நிலை பேசி அதை உருவாக்குனாரோ அந்த சூழ்நிலை சார்ந்து அது வாழ்ற மாதிரிதான் அதோட படைப்பு இருந்தது. ஆனா மனுஷனை படைக்கும் போது எப்படி பேசுறாரு அப்படின்னா, நம்ம யாரை சார்ந்து வாழணும்? கடவுளை சார்ந்து. ஏன்னா அவர் தன்னிட்டே பேசுறாரு. தன்னிட்டே நம்ம உருவாக்குவோம். எப்படி உருவாக்குவோம்? நம் சாயலிலும் நம் உருவிலும் மனிதனை உருவாக்குவோம் சொல்லிட்டு கடவுள் மனுஷனை படைச்சாரு. படைச்ச உடனே என்ன பண்றாரு? ஆளுமை பண்ற தன்மையை கொடுக்குறாரு. எப்படி ஆளுமை சொல்றாரா? நீங்க எல்லாத்தையும் ஆளுமை பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க. ஆமா. and let them have dominion. எப்படி ஆளுகை செய்ய முடியும்? நான் தான் பாஸ், நான் தான் தலைவன், நீங்க எல்லாரும் எனக்கு கீழே இருக்கிறவங்க, என்னோட அடிமைகள், அப்படியா? இல்ல. அந்த ஆளுமைக்கு ஒரு வல்லம் இருக்குது இல்ல, ஒரு பவர். கடவுள் கிட்ட இருக்கிற வல்லம் எது? கடவுள் கிட்ட ஒரு வல்லம் இருக்கு. அது இல்லாம எந்த ஒரு படைப்பு இல்லை. அது என்ன வல்லமை? வார்த்தை. அப்ப மனுஷனும் என்ன பண்ணணும்? ஆளுமை செய்யணும். எந்த வல்லமை? வார்த்தை. பேசக்கூடிய தன்மை. கடவுளோட சாயல்ல, கடவுளோட ரூபத்துல மனுஷன் படைக்கப்பட்டிருக்கான். அந்த பொருள் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, பேசக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும்தான், வேற எதுக்குமே கிடையாது. பேசக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும்தான், வேற எதுக்குமே கிடையாது. நிறைய உயிரினம் இருக்குது, நிறைய விதமான மரங்கள் இருக்குது. ஆனா உலகத்துல
நாங்க வந்து ஒரு ஒரு உயிரினம் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு சொல்லிட்டு சொல்றாங்க எவல்யூஷன். அந்த தியரியே தப்பு. அந்த தியரி இன்னும் ப்ரூவ் பண்ணல. அப்படி ப்ரூவ் பண்ணாத ஒரு தியரியே எடுத்தாலும் ஏதாவது ஒரு குரங்கு எங்கேயாவது பேசணும்ல? எங்கேயாவது பேசி கேள்விப்பட்டிருக்கோமா? பேசாது. இல்ல. ஏதாவது ஒரு பறவை வந்து பேசணும், மைனா பேசணும்னு சொல்லுவாங்க, கிளி பேசணும்னு சொல்லுவாங்க. மைனா கிளியும் பேசாது. நம்மளோட ஓசையை கேட்டு அந்த மாதிரி அது ஓசை எழுப்பது, மிமிக் சவுண்ட், மிமிக்கிங் வேற, பேசுறது வேற. அது புரிஞ்சு அப்படின்னா எல்லா கிளியும் எல்லா மைனாவும் கூட்டம் கூடி பேசணுமே. ஒண்ணுக்கு ஒண்ணு பேசணும்ல, சத்தம் போடாம பேசல செய்யணும். பேசாது. அது நம்மள மாதிரியே நம்மளோட ஓசையை கேட்டு ஒலி எழுப்புறது, அது மிமிக்கும். இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு ஜீவராசியோ எந்த ஒரு எந்த ஒரு உயிரினமோ பேசுனதாக கிடையாது. இல்ல, கண்டுபிடிக்கல. மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த பேச்சுன்றது. ஏன்னா மனுஷன் மட்டும்தான் யாரோட சுபாவம்? கடவுளோட சாயல்ல, கடவுளோட சுபாவத்துல உருவாக்கப்பட்டிருக்கான். அவனோட வல்லமைங்கிறது அவனோட வார்த்தையில இருக்கு. இப்ப கூட சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 விதமான மரங்கள், ஒரே ஒரே விதமான மரங்கள், ஒரே விதமான தண்ணி, ஒரே விதமான சூழ்நிலை, ஒரே விதமான வெளிச்சம், எல்லாமே ஒண்ணுதான். அது அந்த 2 மரத்துக்கு எந்த ஒரு ட்வின்ஸ் மாதிரி அது 2 மரமும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 மரத்தையும் ரெண்டு கார்னர்ஸ் வச்சுட்டு ஒரு மரத்தை வந்து எப்பவுமே போய் அதை அன்பா பேசுறது, அதை ஆசீர்வதிக்கிறது, அதுக்கு தண்ணி ஊத்தும் போதே அது கிட்ட பேசி அன்பா அதுக்கு தண்ணி ஊத்துறது, அதுக்கு உரம் போடுறதுன்றத பண்ணாங்க. இன்னொரு மரத்தை வந்து சபிக்கிறது, அது வந்து அது வெறுக்கிறது, அது ரொம்ப வேண்டா வெறுப்பா அதுக்கு தண்ணி ஊத்துறது, ஒரே அளவு தண்ணி தான் ஊத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த பண்ணியிருந்திருக்காங்க. அதை கர்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதை வந்து சபிச்சிருக்காங்க, அதை வெறுத்திருக்காங்க. அது நீ நல்லாவே இல்லை, இது இப்படி வாடி போயிருக்க சொல்லிட்டு அதுக்கு பேசிட்டு இருக்காங்க இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வச்சு. இது வந்து ஒரு 2-3 months இந்த ப்ராசஸ் பண்ணி கடைசியில் ரிசல்ட் என்ன அப்படின்னா, எந்த மரத்துக்கிட்ட அவங்க அன்பா பேசினாங்களோ அந்த மரம் ரொம்ப செழிப்பா இருந்தது. எந்த மரத்தை வந்து அவங்க சபிச்சாங்களோ அந்த மரம் வாடி போயிடுச்சு. அது சரியா வளரல. அதோட 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 வளர்ச்சி வந்து சரியா இல்லை. அது ரொம்ப செழிப்பா வளரல, காஞ்சி போன ஒரு மரமா இருந்தது. ஆனா அன்பா பேசின மரம் வந்து ரொம்ப செழிப்பா இருந்தது. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்க? சயின்ஸ்ல என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க? குவாண்டம் பிசிக்ஸ் சொல்லிட்டு ஒரு சயின்ஸே இருக்கு. எலக்ட்ரான் லெவல்ஸ்ல அட்டாமிக் எலக்ட்ரான் லெவல்ஸ்ல படிக்கக்கூடிய இதுக்கு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, மனுஷனோட சவுண்ட் வேவ் வந்து இந்த எலக்ட்ரான் பீம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுமா, மனுஷனோட சவுண்ட் வேவ்ஸ். சயின்ஸ் அவ்வளவு தூரம் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த வல்லமை, மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல். அப்போ பேச்சென்ற தன்மை மனுஷனுக்குரியது மட்டும்தான். இது வந்துதான் மனுஷன் கடவுளோட சாயல உருவாக்கப்பட்டிருக்கான்றதுக்கு ஒரு பெரிய அடையாளமே வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பேச்சு, வார்த்தை. இன்னொரு முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வார்த்தைக்கும் மேல ஒரு முக்கியமான சுபாவம் என்ன அப்படின்னா அன்பு. 1 யோவான் 4:7 இருந்து வாசித்தோம்னா நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு? கடவுள் அன்பாண்டவர். கடவுளுக்கு அன்புன்ற சுபாவம் இருந்தது, அன்புன்ற குணம் இருந்தது கிடையாது. கடவுளே அன்புதான். அன்பையும் கடவுளையும் பிரிக்க முடியாது. அதனாலதான் அவ்வளவு அன்பார்ந்த கடவுள் அன்பு எப்பவுமே அன்போட தன்மை என்ன அப்படின்னா, அன்பு எப்பவுமே கொடுக்கும், தியாகம் பண்ணும், கொடுக்கும். அன்பு உதாரணத்துக்கு என் பையனை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னா அவனுக்காக சில நேரம் தூங்காம இருக்கிறது, அவனுக்காக சாப்பிடாம அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளும் சாப்பிடாம இருப்போம். இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், அதுக்கு மெனக்கட்டு ஒரு ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்டோ ஒரு ஒர்க் செய்யணுமோ அதுக்கு நம்ம உட்காந்து மெனக்கட்டு அது உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வேலை பண்ணுவோம். நமக்கு உடம்பு முடியலனாலும், நமக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சோர்வா இருக்கும், அதுக்காக நம்ம வேலையை செய்யாம இருக்க மாட்டோம். அவனுக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுப்போம். நம்ம பசங்க கிட்டேயே நம்ம அவ்வளவு தியாகம் பண்ணி கொடுக்கறதுக்கான முயற்சி. நம்ம கிட்ட காசு பணம் இருக்கும் இல்லையோ எப்படியாவது ஒரு ஃபீஸை கட்டிடணும், அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு கட்டுறது பார்ப்போம். அவங்களுக்கு தேவை, வீட்டுல வருமானம் இருக்காது, பிரச்சனை இருக்கும், ஆனா பிள்ளைங்களோட தேவையை எப்படியாவது சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. ஏன்னா அங்க அன்பு. அப்போ கடவுள் வந்து மனுஷனும் அப்படிதான் படைச்சாரு. அன்பு நிறைந்தவனாகவும் வார்த்தை பேசக்கூடியவனாகவும் கடவுள் வந்து மனுஷனை படைச்சாரு.
மனுஷன் வந்து கடவுளோட சாயல். அதே மாதிரி மனுஷன் வந்து சிந்திச்சு தனக்கு என்ன வேண்டும் வேண்டான்றத தேர்வு செய்யக்கூடிய தன்மை, ஒரு கிரியேட்டிவிட்டி. மனுஷனுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி, மனுஷன் வந்து தேர்ந்தெடுக்கிறது. அவன் தேர்ந்தெடுக்கணும் தனக்கு எது வேணும் வேண்டாம். அவன் யோசித்து முடிவெடுக்கணும், அவன் யோசிச்சு ஒரு விஷயத்த செய்யணும் என்ற ஒரு தன்மையும் மனுஷனுக்கு கொடுத்தார். இதுவும் கடவுளோட தன்மை தான், கிரியேட்டிவிட்டி. அதனாலதான் பறவைகள் கூடு ஒவ்வொரு விதமான அது அது இன்பில்ட் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அது அந்த கிரியேஷன் வந்து அதுக்கு இருக்கும். சில பறவை வந்து வித்தியாசமா கூடு கட்டும், ஒரே விதமான கூடு. காக்கானா அது எல்லா காக்கா ஒரே விதமா தான் கூடு கட்டும். சில பறவைகள் இருக்காங்க அழகா கூண்டு கட்டும், அதெல்லாம் ஒரே விதமா கட்டும். நிறைய பறவைகள் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப ஒரு 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 காண்டினென்ட்ல இருந்து இன்னொரு காண்டினென்ட்க்கு பறந்து போற அளவுக்கு கூட அதோட மூளையில அதோட ஜிபிஎஸ் இருக்கு. அது இன்புட், அது தன்னை கடவுள் கொடுத்துருக்கு. ஆனா அது கிரியேட்டிவிட்டின்னு கேட்டா கிரியேட்டிவிட்டி கிடையாது, அது இன்பில்ட். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு கேரக்டர் உண்டு, தட் இஸ் இன்பில்ட் கேரக்டர். ஆனா உருவாக்குற தன்மை, எங்கேயாவது வந்து மிருகம்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கு, ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கு, ஒரு ஸ்கூல் வச்சிருக்கு, இல்லைன்னா ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு மிருகங்கள்லாம் சேர்ந்து, அப்படி கேள்விப்பட்டிருக்கோம்னா கிடையாது. மனுஷன் மட்டும்தான் இந்த உருவாக்குற தன்மை, ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு தேர்ந்தெடுக்கிற தன்மை மனுஷனுக்குரியது. அப்போ இப்படிதான் மனுஷன் அப்போ தேர்ந்தெடுக்கிற தன்மையும் அன்பு நிறைந்தவனாகவும் வார்த்தை பேசுறவனாகவும் மனுஷனை மட்டும்தான் தம் சாயல்ல தம் உருவில கடவுள் வந்து உருவாக்குனாங்க. அப்போ மனுஷன் வந்து எப்படி படைச்சார் கடவுள்? அவர் தன்னிட்டே பேசினார், நம் சார்ந்த மனிதனை உருவாக்குவோம். அப்ப மனுஷன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா கடவுளை சார்ந்தனானாவும். கடவுள் காட் கான்சியஸ், தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க தெரியும்? கான்சியஸ் புரியுது தமிழ் உணர்வு சொல்லணும், கடவுள் சார்ந்து இருக்கிற மாதிரி. கடவுள் உணர்வுன்னு சொல்லலாமா? சொல்லலாம் நினைக்கிறேன். இப்போ காட் கான்சியஸ், செல்ஃப் கான்சியஸ், செல்ஃப் டிபெண்டன்ட், கடவுளை சார்ந்துன்னு சொல்லலாம், காட் கான்சியஸ். அப்போ மனுஷன் எப்படி, கடவுள் தன்னிட்டு தானே பேசினது, அப்ப மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கான்? கடவுள் என்ன சொன்ன? கடவுள் சார்ந்த கடவுளை சார்ந்து சிந்தனைக்குரியவனா மனுஷனை கடவுள். அதனாலதான் இந்த உலகத்துல இதையும் பார்க்கலாம். இதை யோசிச்சு பார்த்தோம்னா ஆமா இல்ல, மனுஷன் மட்டும் தானே இதை பண்றோம், வேற எதுவும் இது பண்றது இல்லையே அப்படி கூட தோணும். மனுஷன் தான் கடவுளை தேடுறான் ஏதோ ஒரு ரூபத்துல. உண்மையான கடவுளை அடைஞ்சு இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்டு வார்த்தையினால தொடப்பட்டு உண்மையான தேவனை தொழுறவங்க, கடவுளை தேடி வணங்குறவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு ரூபத்துல கடவுளை தேடக்கூடியது. ஒரு டெம்பிள் கட்டுறது, ஒரு மாஸ்க் கட்டுறது, ஒரு மசூதி கட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் கடவுளை தொழுகை செய்யணும், கடவுளை ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு மனிதனுக்குள்ள என்ன இருக்கு? கடவுளுக்கான ஒரு தேடல் இருக்கு. எங்கேயாவது மிருகம் நாயெல்லாம் கூட்டக்கூடியே கடவுளை நம்ம ஆராதிப்போம் துதிப்போம் கேள்விப்பட்டிருப்போமா? இல்ல. வேற ஏதாவது ஒரு மிருகங்கள் வந்து இப்படி கடவுளை தேடுவோம், கடவுளை துதிப்போம் ஆராதிப்போம் இருக்கோம்? இல்ல. மனுஷன் மட்டும்தான் ஏதோ ஒரு விஷயத்துல கடவுளை தேடுறான். ஏன் நாத்திகன் சொல்லக்கூடிய மனிதன் கூட என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்ன பண்றான்? கடவுள் இருக்காரா இல்லையா அவனுக்குள்ள அந்த கேள்வி இருக்கிற போய் தானே அவன் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு நாஸ்திகன் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னா, ஆனா அவங்க உள்ளார்ந்த ஒரு குரல் அவங்க கடவுள் ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படி சொல்லி விட்டுருவாங்க. நேச்சரே ஒரு பவர், நேச்சரை வணங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏதோ ஒரு விதத்துல கடவுளை தேடுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, கடவுள் இருக்காரா இல்லையா, எப்படி எல்லாம் உருவாச்சு, எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. அது கேள்வி. உதாரணத்துக்கு இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம், அவ்வளவுதான் நம்ம வேலை. ஆனா அந்த சாப்பாடு வயிற்றுக்குள்ள போய் அது டைஜஸ்ட் ஆகி அதுக்கான நியூட்ரியன்ஸ், அதுக்குள்ள புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் அது செப்பரேட் ஆகி திரும்பி நம்மளோட பிளட் வெசல்ஸ்ல போய் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லுக்கும் அது என்னென்ன நமக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லா செல்லுக்கும் போய் ரீச் ஆகுது. அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே இது எப்படி செய்யலாம்? நம்ம உடம்புக்குள்ள ஒரு பெரிய ஃபேக்டரியா ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம வெளியில யாருக்கும் தெரியறது இல்லை உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சாப்பிடுறோம் அவ்வளவுதான்.
ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ப்ராசஸ், நம்ம சுவாசிக்கிறோம், ஆனா உயிர் வாழ்றோம். இந்த ஆக்சிஜன் உள்ள போய் அது எல்லாம் இடத்துக்கு போய் அப்ப தேவையில்லாத காத்து கேஸ் வெளியே ரிலீஸ் ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயம் அப்போ படைப்பு இல்லாம இது கிடையாது. அப்போ மனுஷனுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு, கடவுள் யாரு, அப்போ மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்காங்க, கடவுளை சார்ந்தனாவும் கடவுளுக்குரிய சிந்தனை உடையனாவும் கடவுளை எப்பவுமே அவனோட தாட் ப்ராசஸ்ல எப்படி இருந்தான் அப்படின்னா கடவுள் சார்ந்தான். அதனாலதான் ஆதாம் ஏவாள் உருவாக்கும் போது எப்படி இருந்தாங்க, ஆடையின்றி இருந்தாங்க. அவங்க ஆடையின்றி தான் இருந்தாங்க. எல்லாம் உலகத்துல எதுக்குமே ஆடை இருந்தது கிடையாது. ஆனா இப்போ இது கூட யோசிச்சு பார்க்கலாம், மனுஷன் மட்டும்தான் ஒரு துணி தச்சு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு சுத்துறாங்க. ஆனா மிருகங்கள் அது பண்ணுதா? இல்ல. வேற ஏதாவது ஜீவராசி அது பண்ணிட்டு இருக்கா? இல்ல. மனுஷன் மட்டும் ஏன் இது பண்றான்? மனுஷனுக்கு மட்டும் ஏன் அந்த வெப்பம்? மனுஷன் மட்டும் ஏன் தன்னோட சரீரத்தை ஆடையினால கவர் பண்ணிட்டு இருக்கான்? பதில் வார்த்தையில இருக்கு. அப்ப ஆதாம் ஏவாளி உருவாக்குன ஆதாம் ஏவாளி உருவாக்குனாங்க. ஆதாம் ஏவாளோட சிந்தனை எப்படி இருந்தது அப்படின்னா அவன் கடவுளை சார்ந்தவனாகதான் படைக்கப்பட்டது. ஏன்னா கடவுள் தன்னில இருந்து உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன். தன்னோட சுவாசத்தை கொடுத்தாரு அப்படின்னா மனுஷன் கடவுளை சார்ந்தவனாக இருக்கும்படிதான் கடவுள் மனுஷனை படைச்சாரு. மனுஷனோட சிந்தல் மனுஷனோட சிந்தனை கடவுள் பொறியாதாக தான் இருந்தது. அதே சமயம் மனுஷனை ஒரு இயந்திரமா படைக்கல, ஒரு ரோபோட்டா படைக்கல. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இப்படி தூங்கணும், இப்படி நடக்கணும், இப்படி சாப்பிடணும், இப்படி தூங்கணும், இப்படி எந்திரிக்கணும், சாப்பிடணும், நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டா படைக்கல. அவன் தேர்ந்தெடுக்கும்படி, அவன் யோசித்து அவன் ஒரு முடிவெடுக்கும்படி அந்த ஆற்றல் தன்னோட கிரியேட்டிவிட்டி மனுஷனுக்குள்ளேயே அவன் கொடுத்தாரு. இதுக்கு ஒரு முக்கியமா ஒரு உதாரணம் இருக்கு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 14-15. இல்ல 15 வாசிங்க. 15. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணணும்? பண்படுத்தவும் பாதுகாக்கவும். அப்போ கடவுள் சும்மா மனுஷன் உருவாக்கி விட்டாரு கிடையாது. அங்க ஒரு டியூட்டி இருக்கு. அங்க அந்த கிரியேட்டிவிட்டின்னு சொன்னா மனுஷனுக்கு ஒரு விஷயத்த உருவாக்குற தன்மை இருக்கு. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு என்ன, ஏதேன் தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கும் அது அங்க வேலை இருக்கு. ஆனா அந்த வேலையில என்ன கிடையாது, வேலை கிடையாது. அந்த வேலையில என்ன கிடையாது, கஷ்டம் கிடையாது. அந்த வேலையில அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டி, அவன் 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 அந்த கிரியேட்டிவிட்டிய எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவே அதை நீ பராமரிக்கணும், அதை நீ பார்த்துக்கணும், அதை நீ அதை டேக் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தன்மையோட கடவுள் படைச்சார். அது மட்டும் இல்ல, இப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. 2வது அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். அப்போ கடவுள் நிறைய மரங்கள் உருவாக்கணும் இருக்கா? எல்லா மரங்களையும் இருக்கா? Made the Lord God made grow every tree. எல்லா மரங்களையும் உருவாக்குனாரு. அப்புறம் ஒரு ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தா ஆயிரக்கணக்கான பழங்கள் காய்கறிகள் லிஸ்டட் தான், நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு, ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கு. ஆனா என்ன ஸ்பெசிஃபை பண்றாங்க? 1000 ஸ்பெசிஃபை பண்ணல, 2 மரத்தை மட்டும் ஸ்பெசிஃபை பண்றாங்க. இருக்குதா? ஆமா. தோட்டத்து நடுவுல 2 மரம் இருக்கு. ஒண்ணு வாழ்வழிக்கும் மரம், இன்னொன்னு நன்மை தீமை அறியும் மரம். அது வாசிங்க, செகண்ட் பார்ட். தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். அப்போ நிறைய ஆயிரக்கணக்கான மரங்கள் உருவாக்குனாரு. ஆனா தோட்டத்துக்கு நடுவுல 2 மரத்தை பத்தி பேசுறாங்க. ஒண்ணு வாழ்வழிக்கும் மரம், இன்னொன்னு நன்மை தீமை அறியக்கூடிய மரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. இல்ல அது வராது, நான் வாசிக்க சொல்ல இடத்துல வாசிங்க. 16வது வசனத்தை. 16.
ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல நீ உண்ணலாம். ம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே. ஏனெனில் ம் அது நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். Praise Jesus. அப்போ Praise Jesus. சிஸ்டர் சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. சவுண்ட் கேட்கலையா? இப்போ ஓகே. கேக்குதா கேக்குதா? இப்போ ஓகே ஓகே. ஓகே. அப்போ அந்த என்ன சொன்ன? சாகவே. ஆமா. அப்போ 2 மரத்து நடுவுல இருந்தது. நிறைய மரங்கள் இருக்கு. எல்லா மரத்துல இருக்க கனியை சாப்பிடலாம். எதே தோட்டத்தினால 2 மரத்தை பத்தி ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஆனா கடவுள் கட்டளை கொடுக்கும்போது 2 மரத்தை பத்தி பேசினாரா, ஒரு மரத்தை பத்தி பேசினாங்களா? 2 மரத்தை பத்தி கட்டளை கொடுக்கும்போது 16வது வசனம். தனியா ஒரு குரல் கேக்குது. ஓகே. ஒரு மரத்தை பத்தி சிஸ்டர் அனு உங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி கேக்குது, கிளியரா கேட்கல. ஓகே. ஒரு மரத்தை பத்தி மட்டும்தான் பேசினாங்க, இன்னொரு மரத்தை பத்தி பேசல. இது ஏன் அந்த ஏன் 9வது வசனத்துல 2 மரத்தை பத்தி சொல்லிருக்கீங்க, ஆனா ஒரு மரத்துக்கு மட்டும் கட்டளை கொடுத்தீங்க? யோசித்து பார்த்தா மனுஷன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்? மனுஷன் வந்து அன்பு நிறைந்தவனாகும். அதனாலதான் ஆதாம தனியா படைக்கல, அந்த அன்பை கொடுக்கறதுக்காக தான் ஏவாளை படைச்சாரு. ஆதாமையும் ஏவாளையும் 28வது வசனம் வாசித்தா ஆணும் பெண்ணுமாக படைத்து நீங்க பரி பெருகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சு அன்பு நிறைந்தவனாகும், வல்லமை உள்ள வார்த்தை பேசக்கூடியவனாகும். அது மாதிரி சிந்தனை, அவன் வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமை, கிரியேட்டிவிட்டி, உருவாக்குற தன்மை, இந்த மாதிரி கடவுளோட சாயல்ல படைக்கப்பட்டிருக்க மனிதன். அப்போ கடவுள் மனுஷன் அப்படி படைச்சிட்டு அவன் ரோபோட்டா வாழ்றதுக்கு மனுஷனை படைக்கல. அவன் வந்து ஒரு முடிவு செய்யணும், அவன் வந்து தீர்மானம் எடுக்கணும், அவன் அவன் வந்து டெசிஷன் எடுக்கணும். எது எனக்கு இது வேணும் இது வேண்டான்றது தேர்வு அவன் செய்யணும். தேர்வு செய்யக்கூடிய தன்மை கொடுத்த படைச்ச கடவுள் அதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்ல. அப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அந்த குணாதிசயம் எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ரோபோட் தான். எனக்கு இது வேணும், இதை நான் செய்யணும், இதை நான் செய்யக்கூடாது. அந்த கமாண்ட்மெண்ட், இந்த மரத்துல இருக்கிற கனியை நீ சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிட்டா நீ சாவான்னு சொல்றது வந்து ஏதோ ஒரு பெரிய கட்டளை கொடுத்த மாதிரி தோணும். அது 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 கட்டளை கிடையாது, அது கடவுளுடைய அன்பு. கடவுள் மனுஷன் எப்படி படைச்சாரு? தன்னை சார்ந்து, தன்னை நம்பி, தன் மேல ஒரு ட்ரஸ்ட், தன்னை எப்பவுமே கடவுள் மேல ஒரு விசுவாசம், கடவுள் மேல ஒரு நம்பிக்கை உரியவனாக தான் மனிதனை படைத்தாரு. அப்போ மனுஷனை அப்படி படைச்ச கடவுள் அதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்ன்றதுக்காகத்தான் அந்த தோட்டத்துக்கு நடுவில் 2 மரங்களை வச்ச கடவுள் வந்து ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு, இந்த மரத்துல இருக்க கனி நீ சாப்பிட்டா நீ சாவா. ஆனா இன்னொரு மரத்தோட பேர் என்னது? இன்னொரு மரத்தோட பேரு நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரம். அது நன்மை தீமை. நான் இன்னொரு மரத்தை பேர் கேட்கிறேன். வாழ்வின் மரம். வாழ்வு. அந்த மரத்தோட பேர் என்னது? வாழ்வு, லைஃப். கடவுளுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா இது அவன் சாப்பிடக்கூடாது. எதை? நன்மை தீமை அறியும் மரத்தை அவன் சாப்பிடக்கூடாது. ஆனா அவன் கரெக்டான தேர்வு செய்யணும். வாழ்வழிக்கும் மரத்தை அவன் சாப்பிடணும், அதை சொல்லல. ஆனா அவன் எடுக்கணும், அந்த முடிவு அவன் எடுத்திருக்கணும். அதை சாப்பிட்டா என்ன கிடையாது? சாவு கிடையாது, சாவாண்மை கிடையாது. அது சாப்பிட்டு இருந்தாங்கன்னா என்னைக்குமே வாழ்வாங்க. அதுதான் அந்த மரத்தோட தன்மை. அதுதான் கடவுள் வந்து விரும்பின. அவன் கரெக்டான சாய்ஸ் அவன் எடுக்கணும்ன்றதுக்காக தான் அந்த சூழ்நிலையில அந்த மரங்கள் அங்க உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த மரம் இந்த மரத்தோட பேர் என்னது? நன்மை தீமை அறியும் மரம். அப்போ இது எங்க கசனோட பையன் சின்ன வயசா இருக்கும் இந்த கேள்வி கேட்பான், அந்த மரத்தை அங்க வைக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது, கடவுளையே இப்படி பிரச்சனையை உருவாக்குற மாதிரி ஒரு மரத்தை படைச்சாங்க. அதுவும் அதுக்கு பேர் என்ன? பேரே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கே, நன்மை தீமை அறியும் மரம்.
அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த நேரம் எங்க அக்காவுக்கு பதில் கிடையாது. அப்பதான் ஷி வாஸ் ஸ்டார்டிங். அப்பதான் வார்த்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கேட்டதுக்கு அப்புறம் அவங்க பதில் சொல்லி கொடுத்தாங்க. இந்த நன்மை தீமை அறியும் மரம் வந்து இது இன்னும் நம்ம கடவுளை அன்பு புரிஞ்சுக்கிட்டாதான் இது புரிஞ்சுக்க முடியும். கடவுள் வந்து மனுஷனை எப்படி உருவாக்குனாங்கன்னா அவனுக்கு தீமைன்னா என்னன்னே தெரியாது. என்ன தெரியாது? தீமைன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. அதுக்கான அறிவாற்றல் என்ன கிடையாது? மனிதனுக்கு கிடையாது. அவன் வந்து கடவுளை சார்ந்தவனாக தான் படைக்கப்பட்டிருக்கான். அப்படிதான் மனிதனோட படைப்பு. அவன் நோக்கம், அவனோட சிந்தனை, அவன் பாக்குறது, அவன் சார்ந்து இருக்கிறது கடவுளாக தான் இருந்தது. ஆவியில கடவுளோட அவன் என்ன பண்ணியிருந்தான்? இணைந்து இருந்தான். இந்த ஆவிக்குரிய மனிதன் சொல்லுங்க. ஆவியில முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, நம்ம கடவுளை தொழுகை செய்யறதும் கடவுளை வணங்குறதும் நம்ம ஆவியில நடக்கக்கூடிய விஷயம். கடவுளை சார்ந்து இருக்கிறதும் நம்ம ஆவியில நடக்கக்கூடிய விஷயம். ஆவியில மனிதனோட இணைந்திருந்த கடவுள் இணைந்திருந்தான். மனிதன் வந்து கடவுளோட இணைந்திருந்தான். இத பார்த்துட்டு சேட்டன் சும்மா இருப்பானா? அவனுக்கு பொறுக்கவே கடவுளோட படைப்பே. சேட்டன் யாரு? ஃபாலன் ஏஞ்சல், தள்ளப்பட்ட தூதன், ஃபாலன் ஏஞ்சல். ஏஞ்சல்ஸே ரொம்ப பவர்ஃபுல் சொல்லுவோம். ஆனா ஏஞ்சலுக்கு இல்லாத ஒரு தன்மை, கடவுளோட சாயல்ல ஒரு ஜீவராசி உருவாக்கிட்டாங்கன்னா அது மனிதன். மனிதனை வந்து டு த கோர் தன்கிட்ட இல்லாத தன்மைய மனுஷனுக்கு இந்த பூமியை உருவாக்கி இந்த பூமிய ஆளுகை பண்ணணும்ன்றது வந்து கடவுள் மனுஷனை வந்து இந்த பூமிக்கே ராஜாவா உருவாக்கிட்டாரு. இந்த பூமி உன்னோட கண்ட்ரோல், இது உன்னோட கண்ட்ரோல் இருக்கு. நீ உன்னோட சொல்லுக்கு இந்த பூமி வந்து கட்டுப்படும். அப்படிதான் அந்த பூமியை உருவாக்குனாரு. இத பொறுக்க முடியாத சாத்தான் கடவுள் ஒரு விஷயத்த சொன்னார், இத செய்யாத, இத செஞ்சா நீ சாவாய் சொன்ன ஒரு விஷயத்த சேட்டன் என்ன பண்ணான்? செய்ய வச்சான். அப்படி செய்ய வைக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது. அது வரைக்கும் கடவுளை சார்ந்திருந்த மனிதனோட சிந்தனை, மனிதனோட தன்மை, அவனோட ஃபோக்கஸ் என்ன ஆயிட்டு? ஷிஃப்ட் ஆயிட்டு. இதை பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அப்போ ஒரு விஷயம் நடந்தது. அந்த சோல், இந்த ஸ்பிரிட்டுக்கும் சோலுக்குள்ள வித்தியாசம் வந்து இரு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய வாளை காட்டிலும் கூர்மையா இருக்கக்கூடிய இறை வார்த்தையினாலதான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுக்க முடியும்ன்றத இத பத்தி நம்ம இந்த ஆவியில நடந்த மாற்றம், அந்த ஆவியில நடந்த மாற்றத்தினால நம்மளோட ஆத்மால நடந்த மாற்றம், இதெல்லாம் ஆத்மால நடந்த மாற்றத்தினால ஆவியில பிரிஞ்சு என்னதுன்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆமா சிஸ்டர். ஒரு பெரிய விஷயமே நடந்தது, ஒரு ஷிஃப்ட். பாவத்தோட வேர் என்ன? பாவத்தோட வேற நம்ம கடவுள் சொன்ன ஒரு கட்டளை கீழ்படியாம போயிட்டாங்க. அவர் சொன்னதை கேட்கல, அதனால கடவுள் தண்டிச்சிட்டாங்க. ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே அனுப்பிட்டாங்க. இல்ல, அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. அது வரைக்கும் காட் கான்சியஸ், காட் டிபெண்டா அந்த மனிதன் அவனோட ஃபோக்கஸ மாத்திட்டான். அவனோட டிஃபென்ஸ் அத மாறிடுச்சு. அதனால வந்த மாற்றம் என்னன்றத நாளைக்கு பார்க்கலாம். பிரேஸ் காட், பிரேஸ் ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உங்களோட சாயல்ல எங்களை நீங்க உருவாக்குனீங்க. வல்லமை மிக்க வார்த்தையை பேசக்கூடிய தன்மைகள் கொடுத்திருக்கீங்க. ஆனா பல நேரம் எங்களோட வார்த்தை இறை வார்த்தைக்கு உகந்ததா இல்லாம இறை வார்த்தைக்கு எதிரான வார்த்தையை நாங்க பேசுறோம் தகப்பனே. வார்த்தையில இருக்கக்கூடிய வல்லமையை நாங்க புரிஞ்சுக்காமலே இருக்கிறோம். அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமையை பத்தி இன்னும் ஆழமாக வரும் நாட்கள்ல எங்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. எங்களை ரொம்ப விசேஷமாக நீங்க எங்களை படைச்சீங்க. எங்களை உங்களோட சாயல படைச்சீங்க. எந்த அளவுக்கு மனுஷன் பாவம் பண்ணி விட்டு பிரிஞ்சு போனாலும் இந்த மனிதனை காப்பாத்துறதுக்காக உங்களோட குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்களை பலியாக ஒப்பு கொடுத்தீங்க. உங்களுடைய அன்பை நாங்க வரும் நாட்கள்ல புரியறதுக்காக நாங்க ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்களோட அன்பின் ஆழம் என்னது? உங்களோட தண்டனை, பழைய ஏற்பாட்டுல கடவுள் கொடுத்த தண்டனையிலையும் அன்பின் ஆழம் இருந்தது. கடவுளுடைய அந்த அன்பான சுபாவத்தை பத்தி இன்னும் ஆழமாக நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையில இருக்கக்கூடிய மறை உண்மைகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Yes, Jesus.
Praise Jesus. ரெக்கார்டிங்